அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல அரசியலமைப்பு தான் பார்க்க போறோம். அரசியலமைப்பு எந்தெந்த மூலங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். மொத்தமா எத்தனை நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்குதுன்னா, 60 நாடுகள்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு இங்கிலாந்து பத்தி பார்க்கலாம். இங்கிலாந்துல இருந்து எந்தெந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பாராளுமன்ற முறை. அடுத்தது மத்திய அமைச்சரவை. அடுத்தது ஒற்றை குடியுரிமை. இந்த ஒற்றை குடியுரிமை அப்படின்றத இங்கிலாந்து பாராளுமன்றத்துல நம்மளோட மத்திய அரசு கூடி ஒற்றை குடியுரிமை சட்டத்த இயற்றியிருக்காங்க. அடுத்தது சட்டம் இயற்றுதல். ஒரு சட்டம் இப்படித்தான் இயற்றணும் அப்படின்றத இங்கிலாந்து நாட்டுல இருந்து தான் நம்ம அரசியலமைப்புல எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான நீதி பேராணை அல்லது இடைக்கால தடை பேராணை அப்படின்னு சொல்லக்கூடியத இங்கிலாந்துல இருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்து இது எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க. அதனால எல்லாருமே இத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.